சுபாஷிவா யூடியூப் சேனல் பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பான வணக்கம். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ரிதன்யா கவின் இவங்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் திருமணம் நடந்தது. 300 சவரன் நகை மற்றும் 70 லட்சம் மதிப்புள்ள வோல்வோ கார் சீதனமா ரிதன்யா ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. பல கனவுகளோடு பாசமா வளர்த்த ஒரே பொண்ணை வசதியான இடத்துக்கு கட்டி கொடுத்துருப்பாங்க. பொண்ணு நல்ல வசதியா நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு எந்த ஒரு பேரண்ட்ஸுமே இதை தான் நினைப்பாங்க. இந்த குடும்பம் எவ்வளவு பாசமான குடும்பம்னு சில வீடியோஸ் பார்த்தாலே தெரியுது. பொண்ணு நல்லா படிக்க வச்சிருக்காங்க. ரிதன்யா அண்டர்ல 30 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சோசியல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. தைரியமான பொண்ணு. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு என்ன கத்து கொடுக்கணுமோ அளவுக்கு அதிகமாவே கத்து கொடுத்துருக்காங்க ரிதன்யா பேரண்ட்ஸ். ரிதன்யா கடந்த ஜூன் 28ஆம் தேதி கோவில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப் ஆடியோ கிளிப்ஸ் அனுப்பிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. புகுந்த வீட்டில் தனக்கு நடந்த மென்டல் அண்ட் பிசிக்கல் கொடுமையை தாங்க முடியாம ரிதன்யா இந்த முடிவு எடுத்ததாக அவங்களே சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க. கணவன் மாமனா மாமியார் என்ற 3 எமனும் சேர்ந்து பாவி பொண்ணை சாகும்படி பண்ணிட்டாங்க. ரிதன்யாவை பத்தி டீட்டெயில்டு வீடியோ எவ்வளவோ வந்தனால இதை பத்தி நான் சொல்லலை. ரிதன்யா அம்மா அப்பா படுற கஷ்டத்தை பார்க்கும்போது தாங்க முடியலை. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு 27 வருஷமா வளர்த்து நல்ல குடும்பம்னு நம்பி கட்டி கொடுத்து கடைசியில் பொண்ணை இழந்து தவிக்கிறாங்க. அந்த கொலகார குடும்பத்துக்கு தக்க தண்டனையை இந்திய அரசு வழங்கணும். ரிதன்யா அம்மா அப்பாவை எந்த விதத்துலையுமே நான் குறை சொல்ல மாட்டேன். நம்பனால அம்மா அப்பா யார் முன்னாடியும் தலை குனிய கூடாதுன்னு அவசரப்பட்டு ரிதன்யா இந்த முடிவை எடுத்துட்டாங்க. ஆனால் அதே முடிவுனால இன்னைக்கு அந்த அப்பாவி பேரண்ட்ஸ் பல விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்காங்க. அவங்களும் நல்ல படிச்ச பொண்ணு, புத்திசாலி பொண்ணு. சாக நோக்கி போக மின்னுக்க அவங்க பல ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க இந்த ப்ராப்ளத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு. ஆனால் அது நடுவில் ஏதோ நடந்து அவங்கள இந்த முடிவை எடுக்க வச்சிருக்குது. இந்த நேரத்தில் எல்லாரும் ரிதன்யா அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். நீதி கிடைக்கணும். நொந்து போயிட்டு இருக்க அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாமல் இருந்தால் அவங்களுக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா அவங்கள விமர்சனம் பண்ணுற ஒட்டுமொத்த சமுதாயம் மாறணும். முதல்ல ரிதன்யா உங்க ஆத்ம சாந்தி அடைய பிரார்த்தனை பண்றேம்மா. எங்கேயாவது இருந்து வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லுங்க ப்ளீஸ். பெண்களே, நான் பெரிய அட்வைசர்லாம் இல்லை. எனக்கு உள்ள அனுபவத்தில் நான் சிலதை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ஒரு தப்புமே பண்ணாமல் அநியாயமாக போன ரிதன்யா மாதிரி எந்த உயிருமே போகக்கூடாது. உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? பௌத்த சமயத்தில் சொல்லியிருக்காங்க, நம்ம உயிரை நம்மளே மாற்றிக்கிட்டா திரும்ப நமக்கு மனித பிறவி இல்லைன்னு. செத்து போயிட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிரும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் செத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும். நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நினைங்க, ஒரு கர்மாவை கழிக்கிறோன்னு. நம்ம எல்லாமே இந்த உலகத்துக்கு வந்த காரணமே அவங்களும் கொண்டு வந்த கர்மாவை கழிக்க தான். அதனால எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லாமே நல்லதுக்குன்னு நினைங்க. தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான். எவ்வளோ பேர் நம்மளோட இருந்தாலும் நம்மளை சுற்றி இருந்தாலும் நமக்கு நாம மட்டும்தான். நல்லா படிங்க, வேலைக்கு போங்க, 4 காசு சம்பாரிங்க, சுயமாக நில்லுங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் தோற்று போங்க, அதனால் நீங்கள் நிறைய கற்றுக்குவீங்க. நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுவீங்க. ஃபெயிலியர் வர வர தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆம்பளையோட நீங்கள் எந்த விதத்துலையும் குறைவு இல்லை. சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுங்க. தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சால் தைரியமாக தட்டி கேளுங்க. கோலையாக இருக்காதீங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தாதான் சொசைட்டியில் என்ன மாதிரி பீப்புள் இருக்காங்க, சொசைட்டி என்ன மாதிரின்னு நமக்கு தெரியும். 4 பேர் 4 விதமாக இருப்பாங்க. அவங்களோட எப்படி டீல் பண்ணுறதுன்னு கற்றுக்குவோம். அடங்கி முடங்கி வீட்டில் கிடந்தா உங்கள் வாழ்க்கையில் யாராரோ வந்து உங்களுக்கு பதிலாக முடிவெடுத்துட்டு போவாங்க. பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து வரதட்சணை இவ்வளோத்தா அவ்வளோத்தான்னு கேட்டால் போடா வெளியேன்னு சொல்லுங்க. யோசிங்க, நம்ம இவ்வளோ நல்லா படிச்சிருக்கோம், வேலைக்கு போகிறோம், கை நிறைய காசு சம்பாதிக்கிறோம். எதுக்கு இவனுக்கு காசு, நகை, காரு, ஏசி கொடுத்து கட்டிட்டு போகிறதுக்கு? இவன் என்ன அவ்வளோ பெரிய அதிசய பிறவின்னு நீங்கள் உங்ககிட்டயே கேளுங்க. இப்படியெல்லாம் பேசுறதுக்கு எல்லா பொண்ணுங்களும் தன்னை தானே குவாலிஃபைட் பண்ணிக்கணும். எந்த வேலையை பண்ணாலும் திருத்தமாக செய்யுங்க. யாரும் உங்ககிட்டயோ உங்கள் அம்மா அப்பா கிட்டேயோ வரதட்சணை கேட்டால் வெளியே விரட்டிருங்க. கல்யாணமான பொண்ணுங்கன்னா அதை கொண்டு வா இதை கொண்டு வானா எதிர்த்து பேசுங்க. சந்தோஷமான திருமண வாழ்க்கைக்கு அன்பு தான் வேணுமோ தவிர வரதட்சணை இல்லை. ஃபேமிலி இஷ்யூஸ் மேலே யாருக்காவது சாகணும்னு தோணுனா முதல் விஷயம் சாவு தீர்வு இல்லை. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. சிலதுக்கு டைம் தேவை. காலத்துக்கு தீர்வு காண விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். எந்த ப்ராப்ளத்துக்கும் ஓவராக ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. அப்படியே தாங்க முடியலைன்னா யாருக்கிட்டையாவது சொல்லுங்கள்.
அப்படியும் இல்லைன்னா சைக்காட்ரிஸ்டோ சைக்காலஜிஸ்டோ பார்த்து கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. முக்கியமாக உங்கள்கிட்ட நீங்களே பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சு உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக்கங்க. உங்களை நீங்களே பார்த்துக்கங்க. திரும்பவும் சொல்கிறேன், சாகணும்னு ஒரு எண்ணம் வந்தால் அதை போஸ்ட்போன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாக தோணாது. கிடைச்ச மனித பிறவியில் 4 பேத்துக்கு நல்லது செஞ்சு புண்ணியம் தேடிக்கங்க. ஏன்னா போகும்போது அதை தான் எடுத்துட்டு போகணும். மனிதனாக பிறந்தா மட்டும்தான் புண்ணியம் செய்ய முடியும். அதனால புனிதமான இந்த மனித வாழ்க்கையை யாருக்காகையோ எதுக்காகையோ அநியாயமாக அழிச்சுக்காதீங்க. இவ்வளோ நேரம் எனக்கு செவி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.